குச்சேலர் முதல் பகுதி. குழந்தை தன் முன்னால் நின்ற ஒவ்வொருவரையும் விழித்து விழித்து பார்த்தது. அதன் பார்வை தீர்க்கமாக இருந்தது. பிறந்ததிலிருந்து கண்ணே விழிக்காததால் கவலையடைந்த தாய் உத்தரையும், தாத்தாக்களான தர்மர் அர்ஜுனனும், பாட்டிக்களான திரௌபதி சுபத்ராவும் கிருஷ்ணரை சரணடைந்தனர். அண்ணா, என் மகனை என்னிடமிருந்து பறித்து கொண்டது விதி. ஆனால் என் பேரனும் இப்படி கண் திறக்காமல் கிடக்கிறானே என்று அழுதாள் சுபத்ரா. தங்கையின் கண்ணீர் கண்ணனை கரைத்தது. அவன் தன் கமல பாதங்களை குழந்தையின் மீது வைத்தானோ இல்லையோ, குழந்தை விழித்து கொண்டது. அனைவரும் ஆனந்தமடைந்தனர். கிருஷ்ணரின் பாத ஸ்பரிசத்தால் குழந்தை கண் விழித்ததால் விஷ்ணு பாதன் என்று பெயர் வைத்தனர். அப்போதுதான் குழந்தை ஒவ்வொருவரின் முகத்தையும் ஆராய்ந்தது. தர்மர் சிரித்தபடியே, நம் பேரன் ஒவ்வொருவராக பரீட்சிக்கின்றானே என்றார். அதை அடிப்படையாக கொண்டு அவனை பரீட்சித்து என்றே அழைக்கலாயினர். அந்த பெயரே அவனுக்கு நிலைத்துவிட்டது. பரீட்சித்து வளர்ந்ததும் அவனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு கிருஷ்ணரிடமே சரண் அடைந்து அவரது பாதார விந்தங்களை அடைய வேண்டும் என்பதில் தர்மர் நாட்டம் கொண்டிருந்தார். பல சகோதரர்களையும் வீரர்களையும் பறிகொடுத்து பெற்ற வெற்றி அவரது மனதை மிகவும் பாதித்திருந்தது. நாடாள்வதில் அவருக்கு விருப்பமே இல்லை. திரௌபதி மூலம் தாங்கள் பெற்ற 5 பிள்ளைகளையும் அஸ்வத்தாமன் கொன்று விட்டதால் பாண்டவர்களுக்கு வாரிசே இல்லை என்றாயிற்று. தர்மருக்கு பிறகு அரசாட்சி செய்ய யாருமில்லை என்ற நிலையிலேயே தாத்தா சொத்து பேரனுக்கு என்ற அடிப்படையில் அர்ஜுனன் சுபத்ரையின் மகனும் வீரனுமான அபிமன்யுவின் புத்திரனாக உத்தரையின் வயிற்றில் பரீட்சித்து பிறந்தான். அவனுடைய ஜாதகத்தை முனிவர்கள் மூலமாக கணித்தார் தர்மர். அவர்கள் அவனை குறித்து நல்ல பலன்களையே கூறினாலும் அவனுடைய ஆயுள் முனிபுத்திரன் ஒருவரின் சாபத்தால் முடியும் என்றும், பாம்பு தீண்டி இறப்பான் என்றும், ஆனால் விஷ்ணுவின் திருப்பாதத்தையே அடைவான் என்றும், அவன் மூலமாக பாகவதம் என்னும் அழியா புகழ் கொண்ட காவியம் உருவாகும் என்றும் கூறினார்கள். தர்மர் இதை பற்றி கவலைப்பட்டாலும் தன் பேரன் விஷ்ணுவின் திருப்பாதங்களை அடைவான் என்று முனிவர்கள் கூறியதால் ஆறுதல் அடைந்தார். பாண்டவர்களின் காலத்திற்கு பிறகு பரீட்சித்தின் ஆட்சி சிறப்பாக நடந்தது. விதிப்படி பரீட்சித்து மன்னன் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரின் கழுத்தில் இறந்த பாம்பு ஒன்றை தொங்கவிடவே அவரது புத்திரன் அதை கண்டு ஆவேசமடைந்து, நீயும் பாம்பால் இறப்பாய் என்று சாபமிட்டான். இந்த நேரத்தில் தான் கிளிமூக்கு கொண்ட சுகபிரம்ம முனிவர் அங்கு வந்தார். அவர் வியாசரின் புத்திரர். அவரிடம் இன்னும் 1 வாரத்தில் ஒரு பாம்பால் தனக்கு மரணம் நேர இருப்பதாகவும், மரணத்திற்கு பிறகு தனக்கு நற்கதி கிடைக்குமா என்றும் கேட்டான் பரீட்சித்து. ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய லீலைகளை யார் ஒருவர் கேட்கிறாரோ, யார் ஒருவர் அவரது எண்ணத்திலேயே லயித்திருக்கிறாரோ, அவர் நிச்சயம் விஷ்ணுவின் திருப்பாதங்களை அடைவார் என்ற சுகபிரம்ம முனிவர் அவரது லீலைகளை பற்றி வர்ணித்தார். அவர் கூறிய விஷ்ணு லீலைகளின் தொகுப்பே பாகவதம் ஆயிற்று. அதில் ஒன்றுதான் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் நிகழ்த்திய லீலைகள். கிருஷ்ணர் தன் நண்பரான சுதாமாவிற்கு முக்தி அளித்த வரலாற்றையும் சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்திற்கு கூறினார். சுதாமா என்று இள வயதில் அழைக்கப்பட்டவரே குச்சேலர் ஆனார். குச்சேலரின் திவ்ய சரிதத்தை இனி கேட்டு மகிழ்வோம். இந்த சரிதத்தை படிப்பவர்கள் பொருளாசை நீங்கி ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்பாதங்களை அடைவது உறுதி. வடமதுரை என்னும் மதுராபுரி நம் பாரத தேசத்தின் முகம் போல் விளங்குகிறது. அதன் அருகில் அவந்தி என்ற நகரம் இருந்தது. இவ்வூரின் செல்வச் செழிப்பை விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. வீடுகளை இங்கு செங்கலால் கட்டுவதில்லை, தங்க கட்டிகளை அடுக்கி கட்டுவார்கள். இங்கே தெருவிளக்குகள் தேவையில்லை. ஏனெனில் கணவருடன் ஊடல் கொண்ட பெண்கள் தங்கள் அணிகலன்களை கழற்றி வெளியே வீசி எறிந்து விடுவார்களாம். அவை சிந்தும் ஒளியே அந்த நகரத்தை நிரப்பி விட்டதாம். மிக அகலமான தெருக்களை கொண்ட நகரம் அது. இந்த நகரத்தின் சிறப்பை கூற 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாது என்றால், ஒரு நாக்கு படைத்த சுகபிரம்ம முனிவர் எந்த அளவுக்கு கூற முடியும்? அதிலும் அவருக்கு கிளி நாக்கு. ஆனாலும் தன்னால் முடிந்தளவிற்கு பரீட்சித்து மன்னனிடம் கூறினார். அப்போது அவர் கூறினாராம், இந்த நகரத்தின் பெருமை பற்றி சொல்ல என்னால் முழுமையாக இயலாது.
ஆனாலும் சில விஷயங்களை கேட்கும் போதே மனதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்கும். அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த அவந்தி நகரின் வளமை என்று. இதற்குள் ஒரு சூட்சுமமும் இருக்கிறது. சாவு என்ற பெருந்துன்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் பரீட்சித்து. துன்பப்படுபவனிடம் போய் ஐயையோ உன் கதி இப்படியா முடிய வேண்டும், முனிவர்களிடம் போய் விளையாடலாமா, உனக்கு அறிவிருக்கிறதா, உன் தாத்தா தர்மர் பெயரை கெடுத்து விட்டாயே என்று வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினால் அவனுக்கு எப்படி இருக்கும்? துன்பப்படுபவர்களிடம் அவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூற வேண்டுமே தவிர அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் எடுத்து காட்டின வேதனையின் அளவு கூடத்தான் செய்யும். இப்படி செழிப்பு மிக்க அவந்தி நகரின் அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. முதல் பகுதி நிறைவடைந்தது.